வணக்கம். தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும்? அவங்களுடைய வாழ்க்கை பயணம் மற்றும் அந்த லக்னத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன மாதிரி இருக்குன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த தனுசு குருவினுடைய வீடு. குரு ஆட்சி மற்றும் மூலத்திரிகோண வலு அடையக்கூடிய ஆண் வீடு. நம்மள மாதிரி ஜோதிட ஆர்வலர்களுக்கே குருன்னு சொன்னாலே ஜாலியா இருக்கும் இல்லையா? குரு ரொம்ப நல்லவர், முழுமுதற் சுபர். அவரை மன்னவன், பொன்னவன், தன காரகன் அப்படின்னு சொல்றோம். அவரை பார்க்கும் இடங்கள்லாம் விருத்தி அடையும் அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட குருவை லக்னாதிபதியாக கொண்ட தனுசு லக்னக்காரர்கள் குருவினுடைய குணாதிசயங்களை பிரதிபலிப்பவர்களாகவும் அவரோட எல்லா ஷேட்ஸையும் கொண்டவர்களாகவும் தான் இருப்பாங்க. அடுத்ததா காலபுருஷனுக்கு இந்த தனுசு 9ஆம் வீடாக அமையும். 9ஆம் வீடு அப்படின்னாலே பாக்கியத்தை பற்றி சொல்லக்கூடியது. அப்போ இந்த தனுசுல பிறந்தவங்களுக்கு அதை லக்குன்னு சொல்லலாம், இல்ல தெய்வானுகூலம்னு சொல்லலாம். ஏதோ ஒரு விதத்துல இயல்பிலேயே அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படின்றது அவங்களுக்கு கிடைச்சிருது. அவங்க லைஃப் எப்படி இருக்கு என்னன்றத செகண்டரியா வச்சு நம்ம பார்த்தோம்னாலும் அவங்களுக்கு எந்த சூழ்நிலையிலுமே ஒரு பாதுகாப்புன்றது இயற்கையாவே கிடைக்குது. அதே போல சமுதாயத்துல பெரிய ஆட்களாக இருக்கக்கூடியவங்களோட தொடர்பு இவங்களுக்கு எளிதில் கிடைச்சிருது. அதாவது அவங்க அரசியல்வாதியா இருக்கலாம், அல்லது கவர்மெண்ட் போஸ்டிங்ல ஒரு ஹையர் அஃபீஷியலா இருக்கலாம், அல்லது ஒரு சாமானியன் எளிதாக அணுக முடியாத உயரத்தில் இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அவங்க கூட ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன் வச்சுக்கிறது, அவங்க கூட பழக்க வழக்கம் ஆகிறது, அவங்களால சகாயத்தை பெறுறது அப்படின்றது மாதிரியான அமைப்புகள் இவங்களுக்கு எளிதா கிடைக்குது. அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் தன்னுடைய சுற்றத்துக்குள்ளே இருக்கிற முக்கியமான மனிதர்களுடைய தொடர்பு, அல்லது தான் வேலை பார்க்குற இடத்துல ஒரு சிஇஓ அல்லது ஒரு ஜெனரல் மேனேஜர், ஒரு சீனியர் மேனேஜருடைய ரெக்கக்னிஷன், அவங்களுடைய பழக்க வழக்கம், தொடர்பு, பாராட்டுதல்களை பெறக்கூடிய இடத்துல இவங்க இருப்பாங்க. அது டைம் பீயிங்க்கு கிடைக்கக்கூடிய அறிமுகமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நீடிக்கக்கூடிய அறிமுகமோ, பட் இவங்க அதை பெருமையா சொல்லிக்க முடியும் வெளியில. ஹே, நான் அவர்கிட்ட பேசினேன் தெரியுமா, அவர் என்கிட்ட இதெல்லாம் சொன்னாரு, நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்லாம் பாராட்டினாரு அப்படின்னு வெளியில சொல்லிக்கிற அளவுக்கான ஒரு சமுதாய அந்தஸ்து மிக்க மனிதர்களுடைய தொடர்பா இருக்கும். அதே போல 9ஆம் இடம் காலனுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அது தெய்வப்பற்று, ஆன்மீகம், ஆலய சேவை, இந்த மாதிரி கடவுள் சம்பந்தமான விஷயங்களையும் குறிப்பிடக்கூடியது. அப்போ இந்த தனுசுல பிறந்தவங்க கண்டிப்பா காட் ஃபியரிங்கான ஆட்களா இருப்பாங்க. அதாவது அதீத தெய்வ நம்பிக்கை உள்ளவங்களா உருவெடுப்பாங்க. அது எப்ப ஆவாங்க அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது. பட் டெஃபினெட்லி ஒன் பாயிண்ட் இன் டைம் ஆஃப் தியர் லைஃப்ஸ் அவங்க ரொம்ப தெய்வ பற்றாளர்களா இருப்பாங்க. ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, தனுசு ஒரு உபய லக்னம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, சில நேரங்கள்ல இயங்கிக் கொண்டும் சில நேரங்கள்ல நிலையாகவும் இருக்கக்கூடிய தன்மை. அதாவது உட்கார்ந்துட்டேவும் இருக்க மாட்டாங்க, ஓடிக்கிட்டேவும் இருக்க மாட்டாங்க. சில நேரம் உட்காருவாங்க, சில நேரம் ஓடுவாங்க. அதுதான் அந்த உபயத்துக்கான அர்த்தம். அப்போ இவங்க நிலையான கொள்கைகளை உடையவர்களா இருக்க மாட்டாங்க, பட் உறுதியான கொள்கைகளை உடையவர்களா இருப்பாங்க. அப்போ ஒரு பீரியட்ல தெய்வ நிந்தனை பண்ணியிருந்தாலும், தெய்வம் இருக்கிறதுக்கு சாட்சி என்ன அப்படின்னு கேட்டிருந்தாலும், இன்னொரு பீரியட்ல விழுந்து விழுந்து சாமி கும்பிடக்கூடியவங்களா இருப்பாங்க. அல்லது ஒரு பீரியட்ல கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணாலும் இன்னொரு பீரியட்ல கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இருக்கும். தான் பாயிண்ட் ஆஃப் வியூல தன்னுடைய அறிவுக்கு எட்டிய விதத்துல எது சரி எது நியாயப்படுதோ அந்த சைடு ஒரு ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் எடுப்பாங்க. ஒருவேளை காலப்போக்குல இல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டது தப்பு அல்லது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்ல பிழை இருக்கு அப்படின்னா அதை மாத்திக்கிறதுக்கும் தயங்க மாட்டாங்க. ஓப்பன் மைண்டடா இருப்பாங்க. பட் எந்த பாலிசியில அவங்க இருந்தாலும் அதுல ஒரு பிடிப்போட இருப்பாங்க. அதை ஏன் ஃபாலோ பண்றோன்றதுக்கான ஒரு ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் அவங்க கிட்ட இருக்கும். அதே போல இவங்க ஒரு கூட்டத்துல சேர்றாங்க அப்படின்னா அது அந்த கூட்டத்துக்கு வலிமை சேர்க்கக்கூடியதா இருக்கும். இவங்க ரொம்ப மாரல் சப்போர்ட்டா எல்லா விதத்திலயும் இருப்பாங்க. உதாரணத்துக்கு செஸ் போர்ட்ல எப்படி மினிஸ்டர் பீஸ் ஒரு இம்பார்ட்டன்டான காயா அந்த டீமோட வெயிட்டேஜ் ஆட் ஆன் பண்ணி கொடுக்குமோ, அந்த மாதிரி தனுசு லக்னத்துல பிறந்தவங்களும் தன்னோட டீமுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பிளேயரா இருப்பாங்க. அடுத்ததா இவங்க பல பேருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தகுதியோட இருப்பாங்க. பட் அடுத்தவங்க அட்வைஸ் அந்த அளவுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்படின்னா கூட இவங்களுக்கு பெர்மனன்ட் குரு ஆர் பெர்மனன்ட் டீச்சர் இவங்க கிட்டதான் மொத்தத்தையும் நான் கத்துக்கிட்டேன் அந்த மாதிரிலாம் இருக்காது. மாறி மாறி தேடி தேடி இல்ல இவங்களே பார்த்து படிச்சு புரிஞ்சுக்கிட்டு கத்துக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி இவங்க அதிகமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கிறதுனால இவங்களுக்கு உலக அனுபவங்கள் எளிதில் கிடைச்சிருது. இளமையிலேயே அந்த மெச்சூரிட்டின்றது வந்துருது. இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த முதிர்ச்சியும் அனுபவமும் ஒன் ஆர் தி அதர்வே மற்றவங்களுக்கு பயன்படும் விதமா அமையுது. அடுத்து இந்த தனுசு வீடு நெருப்பு தத்துவத்தின் கீழே வரக்கூடியது. அதுலயும் புனிதமான நெருப்பு, வேள்வியை குறிக்கக்கூடியது.
பொதுவாவே இந்த மேஷம், சிம்மம் போன்ற நெருப்பு ராசிகளை லக்னமாக கொண்டவர்கள் ரொம்ப நேர்மையான வழியில பயணிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுலயும் இந்த தனுசு லக்னக்காரவங்க இன்னும் நேர்மையாளர்களா இருப்பாங்க. நேர்மையான வழியில மட்டும் தான் இவங்களால செயல்பட முடியும். ஏதாவது தகுடுதத்தம் பண்ணணும் அப்படின்னு நெனச்சா கூட மாட்டிப்பாங்க. அவங்களுக்கு வராது. சும்மாவே இருந்தாலும் இருப்பாங்களே தவிர, தப்பான வேலைக்கு எதுவும் போமாட்டாங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதர்களா இருப்பாங்க. கூட உள்ளவங்களும் நல்லவங்களா தான் வச்சுப்பாங்க. அப்படி இருந்தா மட்டும் தான் இவங்களுக்கு செட் ஆகும். ஏதாவது தவறான வழிகள்ல போறவங்க, அல்லது ஏச்சு பிழைக்கிறவங்க, ஏமாத்தி பிழைக்கிறவங்க, அல்லது குறுக்கு வழிகள்ல பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கூட சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. "உனக்கும் எனக்கும் செட் ஆகாதுப்பா. உன் வழி வேற, என் வழி வேற" அப்படின்ற மாரி அமைதியா நகர்ந்து வந்துருவாங்க. இதுல இவங்க லக்னாதிபதி குரு பாதிக்காம, அதாவது பாதிக்காமன்னா என்ன அர்த்தம்னா, கிரகணம் அடையாமையோ, அல்லது வக்ரமாகாமையோ, அல்லது பகை கிரகங்களோட தொடர்புல இல்லாமையோ, நல்ல நிலைமையில இருக்கும் பொழுது, இவங்க வந்து இரக்க சுபாவம் உள்ளவங்களா இருப்பாங்க. இயலாதவங்களுக்கு இயன்ற உதவி, அது பொருள் உதவியா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது விதத்துல தங்களால முடிஞ்ச உதவிகள கண்டிப்பா பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, யாராவது வேலை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா, அவங்கள ஜாபுக்கு ரெஃபர் பண்ணி விடுறது. நம்ம என்ன கையில இருக்கிறதையா குடுக்க போறோம், நல்லா இருந்துட்டு போறான் போ, அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கும். இப்போ தனக்கு யாராவது தீங்கு பண்றாங்க, துரோகம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அவங்க அந்த மொமெண்ட்ல ரியாக்ட் பண்ணுவாங்க, கோவப்படுவாங்க, ஆத்திரப்படுவாங்களே தவிர, அத கொஞ்ச நேரத்திலேயே வந்து மறந்துட்டு, மன்னிச்சுட்டு, போறான் விடுறா, ஏதோ அவன் புத்தியா அவ்வளவுதான் அப்படின்னு கடந்து போகக்கூடிய ஒரு பெருந்தன்மை இவங்க கிட்ட இருக்கும். அந்த கிரட்ஜ ஹோல்ட் பண்ணிக்கிட்டு, "நீ என்ன ஆக போற தெரியுமா?" அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல பேசியிருந்தா கூட, அவங்க மனசார அதெல்லாம் வச்சுக்கிட்டு, அதெல்லாம் நடக்கணும்னுலாம் நினைக்க மாட்டாங்க. அதே மாரி சுயமரியாதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்ப அந்த இடத்துல பேசினா, ஒரு பேச்சுக்கு மரியாதை இல்ல அப்படின்னா, அந்த இடத்துல அமைதியா இருந்து தன்னோட மரியாதைய காப்பாத்திட்டு வந்துருவாரு. இல்ல ஆஸ் அ பெர்சனாவே மதிக்கல அப்படின்னா, அந்த இடத்துல வந்து சிறுபிள்ளைத்தனமா ஆர்கியூமென்ட் பண்ண மாட்டாங்க. பொதுவா வாக்குவாதம் பண்ண அவங்களுக்கு வரும்னா கூட, அ அந்த இடத்துல வந்து அவங்க சில்லியா போயிட்டு, "நீ என்ன மதிச்சியா? புடிச்சியான்லாம்?" கேட்டுட்டு இல்லாம, எப்படி நாசூக்கா வெளில வரணுமோ அப்படி வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வைராக்கியத்த கடைப்பிடிப்பாங்க. அவங்க கூப்பிட்டா கூட திருப்பி போமாட்டாங்க. வெற்றி, பணம், புகழ் இது எல்லாமே கிடைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பட் அது எல்லாத்துக்கும் மேல மான மரியாதை தான் பெருசுன்னு நினைப்பாங்க. பட் அகைன் தன் பக்கம் தவறு இருந்தா அத உணரக்கூடிய தன்மையும், எதிர்ல இருக்கவங்க தப்பு பண்ணி அத உணர்ந்திருந்தாங்கன்னா, அவங்கள ஏத்துக்கக்கூடிய ஒரு பெரிய மனுஷ தன்மையும் இவங்க கிட்ட எப்பவுமே இருக்கும். அடுத்ததா இவங்க இயற்கையோட ஒத்து வாழ விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த மாரி சொல்றேன்னா, இப்போ காலையில ஒரு சரியான டைம்க்கு சூரிய உதயத்தப்போ எந்திரிக்கிறது, சரியான டைம்க்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் சாப்பிடுறது, நைட்ல தூங்குறது. ஏன்னா, இன்னைய காலகட்டத்துக்கு நெறைய பேரால அந்த ஒரு ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ண முடியறது இல்ல இல்லையா? ஆனா, இந்த தனுசுல பிறந்தவங்க அத ப்ராப்பரா ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க, பெரும்பாலானவங்க. அதே மாரி இவங்களால வாய கட்ட முடியாது. அத 2 விதமா சொல்லலாம். ஒண்ணு என்ன அப்டின்னா, அ ஜங்க் ஃபுட்டு இல்ல வாய்க்கு ருசியா வக்கனையா இருக்கக்கூடிய சாப்பாடு தனக்கு செட் ஆவல அப்டின்னா கூட அத சாப்பிட்டு அதன் மூலமா ஒரு சின்ன சின்ன ஸ்டொமக் அப்செட் போன்ற ஹெல்த் உபாதைகள டெம்பரரியா ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. 2வது வேண்டாத இடங்கள்ல ஏதாவது தேவையில்லாத பேசியோ, ஒளறியோ வந்து அதனால வாங்கி கட்டிப்பாங்க. இதோட இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சாலும், தனுசுவினுடைய குடும்ப வாழ்க்கை மற்றும் ஃபினான்ஷியல் சைட் ஆஃப் தியர் லைஃப் நான் அடுத்த வீடியோல பார்ட் 2 வீடியோல பேசுறதுக்கு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன் டு மை சேனல் அஸ்ட்ராலஜி தி சயின்ஸ் ஆஃப் லைட். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். ஜோதிட ரிலேட்டடான ஏதாவது கேள்விகள் இருக்கு அல்லது இந்த வீடியோ பத்தின ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். நன்றி, வணக்கம்.